ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷினை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து வாஷிங் டியூப்பு. நம்ம பேக் ஆல்ரெடி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வீடியோ எடுக்கலாமான்னு தோணுச்சு, அதனால தோணுங்க. இது வந்து ஸ்பின் டியூப்பு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நம்ம துணி காய வைக்கலன்னா அர்ஜென்ட் காய வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற டைமர் வாஷிங் மிஷின். இது வச்சிங்கன்னா வாஷிங் மிஷின் நல்லா ஓடும். அப்புறம் இது வந்து நீங்கள் ஜென்டில், நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம், ஜென்டில், நார்மல், ஹெவி, நீங்கள் எப்படி துணி துவைக்கிறோமோ அதை இதில் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வாஷிங் ரைன். இது வெளில போகணும் தண்ணி, இதை அப்படி திருவிட்டோம்னா உள்ளே போகும். இது ஸ்பின்னிங் டியூப்பு, அதுக்கு உள்ளது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி பைப் நீங்கள் செட் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உள்ளே பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி இதை துவைச்சிக்கிட்டு இருக்குது மிஷினை. இப்போ நம்ம தண்ணி இருக்கனால இதை ட்ரைன் கொடுத்துடலாம். துவைச்சி முடிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஓஸ் நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், போகிறது தெரியுதா? தண்ணி போய்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக இருந்து ட்ரைன் ஆனது. இந்த பேக் எடுத்து ஸ்பின் டியூப்பில் போட்டுக்கணும். ஸ்பின்னர் டியூப்பில் போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டோன்னே ஸ்பின் டியூப்பில் போட்டு மூடிட்டு, நீங்கள் இடையில எதுவும் திறக்கக்கூடாது. திறந்தால் வேலை செய்யாது. ட்ரைனில் இருக்கிறத நார்மல் மோடுக்கு மாற்றிக்கோங்க. இது இங்கே பாருங்கள், இந்த வாஷ் டியூப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஸ்பின் டியூப் மாற்றிக்கணும். இல்லைனா உங்களுக்கு வாஷிங் டியூப் மட்டும்தான் ஓடும், ஸ்பின் டியூப் ஓடாது. அதனால் இப்போ வந்து இதில் நான் வந்து 3 நிமிஷம் ஒரு டைமர் செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான் கைஸ். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.